அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமாங்க. இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு பாதம், முந்திரி, திராட்சை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச ட்ரை நட்ஸ் இன்னும் அதிகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஏலக்காய், லவங்கம், பட்டை சேர்த்துட்டு ஒரு கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சால்ட் கொஞ்சம் அதோட ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொதிச்சோன்னா ஊற வச்ச ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஜர்தா ரெசிபி பாஸ்மதி ரைஸில் தான் ரெடி பண்ணுவாங்க. நான் நார்மலான பிரியாணி ரைஸில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக பிரியாணிலாம் எப்படி தம்க்கு விடும் அதே போல் தம்க்கு விட்டுட்டு இப்போ நல்லா ரைஸ் தம் ஆனப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு ரைஸ்க்கு 1.25 கப் அளவு நான் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ட்ரை நட்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரெசிபியில் நிறைய நட்ஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட தேங்காய் கூட கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ துருவி வச்ச பாதம்லாம் சேர்த்துட்டு இப்போ ஃபயரில் மூடி போட்டு ஒரு தம்க்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டான ஜர்தா ரெசிபி ரெடி.